ஹலோ காய்ஸ், மகாநதியில் அடுத்ததாக என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், விஜய் வந்து அம்முவை தேடிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க இல்லாமல் போச்சு. என்னது எங்கேயாவது இருப்பாங்கன்ட்டு பார்த்தா எங்கேயுமே காணலைன்ற மாதிரி வந்து மனசுக்கு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அந்த கோவத்தையோ கவலையோ வந்து காவேரிக்கு காட்டவும் முடியல. ஏன்னு சொன்னால் காவேரி வீட்டுக்கு தான் வந்து அம்மு போகிறதா வந்து விஜய்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஸ்கூலில் நடந்த பிரச்சனையால் வந்து காவேரி வந்து அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. வர வேண்டாமன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு போகுமென்றதை காவேரியும் எதிர்பார்க்கல. காவேரி வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க, அழுகுறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து வேணுமென்று இப்படி பண்ணலை, அம்மு வந்து பாவம், நான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விடுங்கங்க, என்ன பண்ணுறது, அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. இப்போ அம்மு எங்கேன்ட்டு தான் எனக்கு தெரியலை. ரொம்ப வந்து கவலையாக இருக்குது. நேரமாக ஆக எனக்கு பயமாக இருக்குது. யார் கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு தான் தெரியலையே என்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து கவலைப்படுறாங்க. அந்த வாட்ச்மேன் வந்து சொல்லியிருந்தாங்க ஒயிட் கலர் காரன்னு சொல்லி. ஆனால் ஒயிட் கலர் காரண்டா யார் என்று நான் எதிர்பார்க்குறது என்ற மாதிரி வந்து மனதுக்குள்ள வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. இவங்களுக்குமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அம்மு கிடச்சிருவா. எங்கே போயிட போகிறா, கண்டிப்பாக அம்மு கிடச்சிருவா. அவளோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிருவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து விஜயோட வீட்டிலேருந்து கோல் வருது. என்னப்பா விஜய், அம்முவை பார்த்தியா, கண்டியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை, இன்னுமே காணலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முதல்ல நீ வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே வந்து ராகு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, வந்து விஜயை வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன், விஜயால் தான் இந்த மாதிரி வந்து இவ்வளவு காலம் நான் ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். அதனால் அவன் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இவங்க சொல்கிற மாதிரி வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, அம்முவை பார்த்தேன்னு சொன்னால், அம்மு உங்களுக்கு என்ன பேருன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அம்முன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும், அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப நல்லா பிடிக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அம்மா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அம்மா அங்கேயே தெரியல, அம்மா வருவாங்கன்ற மாதிரி தான் அப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் அப்பாட்ட போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அவங்களுடைய அப்பா வந்து உங்களில் உண்மையிலேயே பாசம் என்று சொன்னால் உங்களை தேடி வந்திருப்பாங்களே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க தேடி வந்திருப்பாங்க. இப்போ போனால் ஸ்கூலில் தான் வந்து நிற்பாங்க, ஸ்கூலில் வந்து என்னை வந்து தேடிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, இவ்வளவு நேரம் கழித்து அப்பா வந்து தேடுவாங்களா, அவங்களில் வந்து பாசம் இல்லை போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பாசம், நான் வந்து அப்பாட்ட வந்து போகணும், நீங்கள் அப்படின்னு சொன்னால் எங்களோட வீட்டிலே கொண்டு போய் விட்டு விடுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வீட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, வீட்டை கொண்டே விட மாட்டிங்களா, நான் அப்பாட்ட போகணும், அப்பாண்ட ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களோட அப்பாவோட நம்பரா, அது ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது, அதனால் தேவைப்படாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து அப்பாட்ட போகணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்து ஃபோன் பண்ணாலுமே உன்னுடைய அப்பா எடுக்க போகிறதில்ல, அது மட்டும் இல்லாமல் உன்னை தேடி ஸ்கூலுக்கு தான் வருவாங்க ஒழிய என்னை தேடி வரப்போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் நான் வந்து ஜெயிலேருந்து வந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் யார், எதுக்காக இப்படி வந்து கூட்டிகிட்டு வாரீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, உன்னுடைய அப்பாவுக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க, அவங்களுக்கு எனக்கு வந்து நிறைய வந்து விஷயங்கள் கதைக்கிறதுக்கு இருக்குது, அதை கதைக்கணுமா இருந்தால் அவங்க நேரம் என்ன தேடி வரணும் இல்லையா, நான் எல்லாம் அவங்கள தேடி போக மாட்டேன், அவங்க என்ன தேடி வரணும், அதுதான் வந்து நான் போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களோட நீங்கள் பேசுகிறதுக்கு நிறைய இருந்தால் நீங்கள் அவங்கள சந்தித்து பேச வேண்டியதானே, எனக்கு எதுக்கு பிரச்சனை தாரீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, நீ பயப்படுறியா, நீ பயப்படுற மாதிரியெல்லாம் நான் எல்லாம் பொல்லாதவன் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் வந்து அப்பாட்ட போகணுமன்ற மாதிரி வந்து சொன்னாலுமே நீங்கள் வந்து கூட்டி கொண்டு போய் விட மாட்டேன்னு சொல்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பாரு, உன்னுடைய அப்பா உண்மையிலேயே உன்னோட பாசமாக இருந்தால் கண்டிப்பாக தேடி வருவாங்க, உன்னுடைய அப்பா வந்து பாசம் இல்லை போல இருக்குது, அதனால் வந்து இதுவரை நேரமும் வரலை பற்றியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அம்மு கண்டிப்பாக அப்பா வந்து தேடி வருவாங்க, நீங்கள் எங்கே வந்து கூட்டிகிட்டு போனாலும் அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அதையும் பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து விஜய்க்கு வந்து இவங்களோட கார் என்ன கலர், என்ன நம்பர், யார் கூட்டிகிட்டு போனதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தெரிய வருது. தெரிய வரும்போது வந்து இவங்கள்ட காருக்கு முன்னாலேயே வந்து விஜயோட கார் வந்து நிற்குது. அப்படி இருக்கும்போது வந்து ராகு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வந்து திணறாங்க. இதுக்கப்புறமா விஜய் என்ன பண்ண போகிறாங்க, அம்முவை எதுக்காக கூட்டிகிட்டு போனால், எதுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை பழி வாங்குறா என்ற மாதிரி வந்து என்ன பிரச்சனை எடுக்க போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.